எங்கள் காலேஜ்லேயும் இன்டர் காலேஜ் ஈவெண்ட்டு வச்சுட்டாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட் தான். அது போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாட்டு கேட்டு நீங்களும் பாட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் டிஜே சாங் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன வைப் தான், உட்காந்துட்டே வைப் பண்ண வேண்டியதான். ஏன்னா நின்றுட்டுலாம் ஆடக்கூடாது, திட்டுவாங்க அப்படின்ட்டு நம்ம அதில் வீடியோ எடுத்துகிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா எங்களை ஆடிட்டோரியத்தில் பாதி பேரை காணோம் அப்படின்னு பார்த்தா இதை இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அப்படின்னு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்குதுன்ட்டு கேன்டீன் போகலான்னு பார்த்தா வெளியே ஃபுல்லாக மழையில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்ட்டு கேன்டீன் வந்து அங்கே சமோசா பப்ஸ் தான் இருந்தது. சரி சமோசா வாங்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ப்ரெட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் இந்த சைடு சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் கேன்டீனு. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஆடிட்டோரியம் வந்துவிட்டோம். ஆடிட்டோரியத்துக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட்னால அங்கங்கே காலியாக தான் இருந்தது. நாங்கள் சும்மா உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி தான் இருந்தோம். ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட்னால் கனெக்ஷன் பீஸ் அந்த மாதிரி தான் நடக்கும். நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர் காலேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்பாட் டைமில் தான் கூப்பிட்டாங்க, நீங்களும் வாங்க அப்படின்ட்டு. நாங்கள் போய்ட்டு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. டிஜே சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க சாங்கை. அவங்களே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவளுக்காக ஒரு சாங் நான் போட சொன்னேன். அதை போட்டோன்னே இந்த அம்மா மூஞ்சியில் சிரிப்பை பாருங்கள், என்ன சாங்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். செம்ம மழை பெஞ்சனால அப்படியே கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் தாண்டி போனேன். இது தண்ணி, இது கொஞ்சம் மேடு, இது மேடு. வேறு எதை தாண்டி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் கைஸ், வரும் மலை. இப்படி தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம்.